இமேஜின் நீங்க ஒரு வீட்டுக்கு வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அப்பம்போது ஒரு வித்தியாசமான ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பம்போது நீங்களும் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க, என்னடா இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகறதுனால போய் தடுக்கிறாங்க. அண்ட் யாரெல்லாம் அங்க போய் தடுக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்து அந்த மாதிரி ஜாம்பி மாதிரி மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ லிட்ரலா இதே மாதிரி ஹிஸ்டரியில ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 1518 யூரோப்ல ஸ்டான்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பிஸியான ஏரியா இருக்கு. அண்ட் அந்த ஏரியா எப்பவும் போல இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் டேயா தான் கண்டினியூ ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப பிஸி ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப பரபரன்னு போய்கிட்டு இருக்க போது திடீர்னு ஒரே ஒரு பர்டிகுலர் லேடி, அந்த லேடி பேரு ட்ரோஃபியா, அவங்க திடீர்னு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நடுவுல வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி பியர்டா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி இவங்க ஒரு 1/4 மணி நேரம் ஆட போது நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி சுத்தி வந்து நிக்கிறாங்க. ஓகே, அவங்க டேலண்ட்டை காமிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி. பட் எல்லாருமே அவங்க ஃபேஸை கொஞ்சம் உத்து பார்க்க போது அவங்க ஃபேஸ்ல அவங்க வில்லிங்கோட டான்ஸ் ஆடலை அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வருது அவங்க பாடி அவங்க கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்றது. அண்ட் அப்படி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனையும் அவங்க டான்ஸையும் பார்த்துட்டு எல்லாருமே இவங்க பொசஸ் ஆயிருக்காங்க, இவங்க வந்து ஒரு ஆன்மானால சபிக்கப்பட்டாங்க, ஒரு டான்சிங் ஸ்பிரிட் இவங்களுக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னு கூட நினைச்சாங்களாம். அதனால எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க பயத்துல. ஓகே, இந்த லேடி கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களை இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் அவங்க டேஸ் கணக்குல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காம ரெஸ்ட் எடுக்காம டேஸ் கணக்குல நாள் கணக்குல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இப்படி அவங்க வீட ஆடிட்டு இருக்கிறது எல்லாரும் போய் பயத்தோடையும் ஒரு விதமான ஆச்சரியத்தோடையும் பார்த்துட்டு இருக்க போது அந்த பார்த்துட்டு இருந்த கூட்டத்துல இன்னும் சில நபர்கள்லாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே 30 பேருக்கிட்ட ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட கட்டுப்பாட்டிலேயே அவங்க உடம்பு இல்லை. ஆனா உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த 30 பேரையுமே பொசஸ் ஆயிருக்காங்க போல, இந்த 30 பேருக்கும் ஆன்மா பூந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அங்க உள்ள சுத்தி இருக்கிற மக்கள் அவங்களே அறியாம கிட்டத்தட்ட 400 பேரு வந்து வியர்டான வேலை அவங்களோட வில்லிங்னஸ்லயே இல்லாம டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, ரொம்ப கொடூரமா இருக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம். அண்ட் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால டேஸ் கணக்குல வீக்ஸ் கணக்குல ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் எக்ஸாஸ்ட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் பரிதாபமான நிலையில இறந்தும் போறாங்க. இந்த சம்பவம் 1518 நடந்ததுனால அப்போ அது என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ரொம்ப அந்த காலத்துல உள்ளது இல்லையா, அதனால அப்ப அவங்க இவங்க பொசஸா இருக்காங்க அப்படின்னு நினைச்சதுல தப்பே இல்லை. ஏன்னா அந்த விஜுவலே அப்படிதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கடந்து 20th செஞ்சுரியில உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே இதை திருப்பி கையில எடுக்கிறாங்க. புதஞ்ச மிஸ்ட்ரியை திருப்பி தோண்டி எடுக்கிறாங்க, ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே அவங்க தோண்டி 1518 அந்த இடத்துல எப்படிலாம் இருந்துச்சு, அந்த ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி 1 இல்ல 2 இல்ல நிறைய தியரிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய விதமான வேலை இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அது யூரோப்ல நடந்ததுனால அங்க பிரெட்ன்றது ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணியிருக்கும் இல்லையா, நிறைய பேர் பிரெட் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போது 1518 அங்க உள்ள பிரெட்ல ஃபுல்லாமே RYE அப்படின்ற ஒரு இதை வச்சுதான் செய்வாங்களாம். அது வந்து எக்ஸாக்டா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலா அந்த RYE அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம அதிகமா கன்சியூம் பண்றது மூலயமா நம்மளுக்கு கன்வல்ஷன் அப்படின்ற ஒரு திங் ஏற்படுமா. கன்வல்ஷன் என்னன்னு தெரியல, அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா கூட இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்வல்ஷன் அப்படின்றது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அந்த மெடிக்கல் கண்டிஷன் நம்மளுக்கு வரப்போது நம்ம பாடியில உள்ள எல்லா மசிலுமே ரொம்ப ஃபாஸ்டா ரிலாக்ஸ் ஆகுமா. அப்படி ரிலாக்ஸ் ஆகுறதுனால நம்ம பாடி ஒரு மாதிரி அன்கண்ட்ரோல்டு வேலை ஷேக் ஆக ஆரம்பிக்குமா. அதனாலதான் அந்த எல்லாருமே டான்ஸ் ஆடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த மெடிக்கல் சம்பந்தமா அவ்வளவா தெரியாததுனால இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. பட் இதுவுமே ஒரு வேலிடான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் அந்த வார கணக்காக அவங்களுக்கு ஷேக் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். அண்ட் இன்னும் சில சயின்டிஸ்ட்லாம் இது இன்னும் கொஞ்சம் வேலிடா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ சொல்ல போறது எல்லாமே அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆப்போசிட் மீன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இந்த சில சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது மேபி ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டரா இருக்கலாம். அங்க உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுமா. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்னால அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப மென்டல்
மென்டலி டிஸ்ட்ராக்ட் ஆகி மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகி அப்படி ஒரு லேடி வந்து ஆடிட்டு இருக்காங்க. அவங்க மிஸ்ட்ரியா ஆடுறத பார்த்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல உள்ளவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவங்களும் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த ஒரு பினாமினான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே ஒரு வேலிடான ரீசன் தான். இன்னும் சில சயின்டிஸ்ட் எல்லாருமே இது வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ்னால இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 1518ல அங்க ஒரு பெரிய ஃபெமைன் ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த பஞ்சத்துக்கு காரணமா அங்க இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதனால கூட இப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட், இந்த பர்டிகுலர் டான்ஸ் பிளேக் அப்படின்ற இன்சிடென்ட்க்கு வந்து ஒரு முக்கியமான தியரியை சொல்லுவாங்க. அந்த தியரி தான் தி பாரசைட். இது வந்து நிறைய பேரால் நம்பப்பட்ட தியரி, நிறைய சயின்டிஸ்டால கூட நம்பப்பட்ட ஒரு தியரி தான். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதோ ஒரு முறையில் அந்த ஒரு லேடிக்கு வந்து ஒரு பாரசைட் அவங்க மேலே பூந்துருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி வைரஸ் மாதிரி. அந்த பாரசைட் நம்ம மேலே பூந்து நம்மளோட மொத்த பாடியுமே அது கண்ட்ரோலில் எடுத்திருக்கும். அதனால தான் நம்ம பாடியை ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி டான்ஸ் ஆட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் அதை தடுக்க போய் அவங்க மேலே அந்த பாரசைட் பூந்து அவங்களும் அதே மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. இப்போ உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி சொன்னாலுமே 1518ல அங்க உள்ள எல்லாருமே இது வந்து ஒரு கர்ஸ்டா பார்த்திருக்காங்க. இது ஒரு டான்சிங் கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேடி வந்து ஒரு சபிக்கப்பட்ட லேடி. அவங்க வந்து ஒரு டான்சிங் கர்ஸால சபிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அப்படி ஆடிட்டு இருக்க போது அவங்க பார்த்து அந்த லேடி ஆடிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே அந்த கர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதனாலதான் அவங்க பாடி அவங்களோட பியாண்ட் கண்ட்ரோலை தாண்டி போய் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆடி நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் அந்த காலத்துல அப்படி நம்பியிருக்காங்க. அந்த காலத்துல அப்படி அவங்க நம்பினது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த காலத்துல உள்ள மைண்ட் செட்டுக்கு அவங்க அப்படிதான் நம்பியிருக்கணும். ஐ மீன் நம்பியிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கண்டென்ட்டை பத்தி இல்ல. நான் நிறைய வாட்டி நிறைய வெப்சைட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம், என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த பிராண்ட் நியூ வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.